கொண்டாடுகிறார்கள் பெரியோர்கள் எல்லாரும். அவன் ராசக்கிரீடை பண்ணினான்னு சொன்ன இவன் பண்ணின பாவம் எல்லாம் ஒழிஞ்சு போடும் என்கிறார் சுகாச்சாரியர். ஆக அப்படிப்பட்ட சரித்திரம் அந்த விளையாட்டு இருக்க. இந்த விளையாட்டை எதையாவது ஒன்ன சொல்ல வேண்டுமானா ஒண்ணுமே கிடையாது. ஒரு கவி எழுதினா உண்டு. என்ன விளையாட்டு தெரியுமா? பாலக்கிரீடனம் இந்து சேகர தனுர் பங்காவதி. அவன் சொன்னான், அந்த சிவ தனுஷை முறித்தானே, சைவ தனுஷை முறித்தானே அந்த மிதிலா நகரத்திலே போய் சீதைக்காகி, அது வரையந்தம் அது விளையாட்டுத்தான். விளையாட்டாத்தான் இந்த வில்லை முறித்தான். அந்த காலத்தில் அவனுக்கு 12 வயசு. 12 வயசு வரை விளையாடினான். விளையாடின முடிவு எது தெரியுமா? அந்த வில்லை முறித்தானே ஜனக குலத்திலே, அதுதான் அவன் விளையாடின விளையாட்டு அப்படின்னு ஒரு கவி சொல்லி வச்சான். ஏதோ ஒன்று சொல்லணுமேன்னு சொல்லி வைத்தார். நம்மாழ்வார் பார்த்தார். நம்மாழ்வார் ஒரு சரித்திரம் சொல்றார். கண்ணன் விளையாடின மாதிரி விளையாட்டே கிடையாது. ராமன் ரொம்ப ஒழுங்கா இருக்கிறான். குழந்தையா இருக்கிறதுலேருந்து ஒழுங்கா இருப்பான். அதனாலதான் பெரியவாள்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்றான்னு. நல்ல கண்ணனை போல நல்ல ஸ்வர்ண விக்ரமா ஒரு குழந்தையை பெற்றுக்கோ அப்படின்னு எல்லாரும் சொல்றாளே ஒழியா, ஒருத்தராவது ராமனை போல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும்னு ஒருத்தரும் சொல்றதில்ல. காரணம் என்னன்னு கேட்டா, நல்லவனா இருப்பேன். அதை பெரியாழ்வார் அற்புதமாக அனுபவிக்கிறார். அவர் அனுபவித்த மாதிரி யாருமே அனுபவித்தது கிடையவே கிடையாது. கண்ணனுடைய அவதாரத்திலே இந்த குழந்தைகள் விளையாடின விளையாட்டை அற்புதமாக தெரிவிக்கிறார். அவருக்கே பெயர் போகத்தில் வழுவாத புதுவையர் போன் என்று தெரிவிக்கிறார். எங்க அப்பா அந்த போகம் இருக்கே கண்ணபிரானை அனுபவித்த அனுபவம் யாருக்குமே கிடையாது என்று கொண்டாடுகிறார். ஆக இந்த கண்ணனை போல விளையாடலாம் இல்லையோ, விளையாடல. ஆனால் ஆழ்வார் ஒரு விளையாட்டு விளையாடினால் சொல்றார். நம்ம ஆழ்வார் சொல்றார், திருமழிசை ஆழ்வார் சொல்றார், அதை கம்பனும் சொல்லியிருக்கார். வால்மீகி ராமாயணத்துக்கு இந்த சரித்திரம் இருக்கிறது. அந்த சரித்திரம் அழகான சரித்திரம். அந்த சரித்திரம் என்னன்னா, அதுதான் வந்தாள் கூனி. அங்க வந்தா ஒருத்தி கூனி, அவள் கூடவே வந்திருக்கா. கைகையோட கூட வந்தவள். அப்படிப்பட்டவள் வந்தா. அவளை பார்த்த உடனே இந்த குழந்தை, சிறு குழந்தை, சின்ன கையில சுண்டு வில் வச்சுருக்கான். அந்த வில்லுல மண் உண்டையை வைத்து ஒரு அம்பை ஆக்கி, அம்பு நுனியிலே மண் உண்டையை வைத்து இவள் கூனை பார்த்து அடித்தான். கொண்ட கொண்ட போத மீது தேனுலாவு கூனி கூன் உண்ட கொண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் என்கிறார் திருமழிசை ஆழ்வார் தம்முடைய திருச்சந்த விருத்தத்துல. அவளுடைய கூனை பார்த்த உடனே அடிக்கணும்னு தோணித்து மண் உண்டையை வச்சான். அந்த பானத்துல வச்சான். அவள் முதுக பார்த்து அடிக்கிறான். அது வலிக்கிறது. அப்படி நிமிர்றது கூன் உள்ள அடங்கிறது. இதை பார்த்து அவன் சிரிக்கிறான், கைகொட்டி ஆர்வாரிக்கிறான். இதுதான் விளையாடின விளையாட்டு. கொண்ட கொண்ட கோதை. கொண்ட பெரிய கொண்டை போட்டு இருந்தாள். அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அலங்காரம் பண்ணிக்கிறத ஒரு குறைவும் கிடையாது. வேலைக்காரி தான் அலங்காரம் என்ன பண்ணிட்டு இருந்தா. எது இருக்கோ இல்லையோ, வயத்துக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா நிறைய பூவை சூட்டிண்டு இப்பவும் வேலைக்காரிகள் வரத பார்க்கிறோம். அது கூனியினிடத்திலிருந்து வந்த ஆச்சரியமான கல்ச்சர்னு வச்சுக்கிறது. அவள் கொண்ட கொண்ட கோத மீது தேலுராவு கூனு கூன், அவளுடைய கூன்லே நன்றாக அடித்தான் எம்பெருமான்னு அவர் சொன்னார். நம்மாழ்வார் சொல்றார், மானை நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா கூனை சிதை உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா அப்படின்ட்டார் ஆழ்வார். அழகான விற்த்தான்னு சொல்றார். கூன் இருக்கே, இந்த ஹஞ்ச் பேக் இருக்க, அது கூனை சிதைய உண்டவில் அதை அடித்தாய். நீ வில்லை கொண்டு உண்ட வில்லை கொண்டு அடித்தாய் கோவிந்தான் விட்டார். அவடத்துல சொன்னார், கூனை சிதைய உண்டவில் கூனை சிதும்படியாக நீ உண்டவில் நன்னாக மண் உண்டையை அடித்தாய். அடித்து அவளுக்கு கட்டத்தை உண்டு பண்ணினாய். அதை பார்த்து நீ ஆனந்தப்பட்டாய். இது உன்னுடைய விளையாட்டுனர். கோவிந்தான் கடைசிய கூனை சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தான். வியாக்கியாதாக்கள்லாம் கேட்டா, காமெண்டேட்டர் அற்புதமா வியாக்கியானம். திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் இல்லை, 5 வியாக்கியானம் இருக்கு. 5 வியாக்கியானம், 5 காமெண்ட்ரி. அவ்வளோ அழகானது. அதுக்கு மேலே சுவாமி தேசிகன் சாதிச்சது திருமடோபனிஷத், தாத்பரிய, ரத்னாவளி முதலிகள். அதற்கு மேலே சுவாமி மணவாள மாமனிகள் அவர் திருவாய்மொழி 100 ஒவ்வொரு 10 பாசுரத்துக்கும் சாரமா இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார். இப்படி பல வியாக்கியானங்கள் மகான்களிட்ட வியாக்கியானத்தோட அற்புதமாக இருக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி என்று சொல்லும் நம்மாழ்வாராலே அருளி செய்யப்பட்ட பிரபந்தம். அந்த பிரபந்தத்துல இதுக்கு அர்த்தம் சொல்லணுமே. கோவிந்தனா பண்ணினா, கோவிந்தன்னா கண்ணன். கண்ணனை அடிச்சான். கண்ணன் ஒரு காலத்திலேயும் கூனியனுடைய முதுகிலே வில்லாலே அடித்தான், பார்த்தாலே அடித்தான். சரித்திரமே கிடையாது. ஆனா கோவிந்தான்னு சொல்லிட்டாரே, கோவிந்தனா பண்ணினான் அப்படின்னு கேட்டார். அதுக்கு வியாக்கியாதாக்களுடைய கடமை நம்முடைய மனசுல இந்த சந்தேகத்தை போக்கும்படியாக எழுதினார். அந்த காலத்துல கோவிந்தான்னு அர்த்தம். இந்த கோவிந்தனை சொல்லல, கோவிந்தன் எந்த ராஜாவையும் சொல்லலாம். முதல்ல அர்த்தம் சொன்னார். கோ என்றால் பூமின்னு அர்த்தம். அந்த பூமியை எவன் ரட்சிக்கிறானோ அவன்தான் கோவிந்தன். கோவிந்தன் என்பது ராமனையும் காட்டும், கனையும் காட்டும், எல்லா ராஜாக்களையும் காட்டும். எந்த ராஜாவா இருந்தாலும் அவனை கோவிந்தான்னு சொல்லலாம். பூ என்பது பூமியை காட்டும், பூமிக்கு ராஜாவாக இருக்கிறான். அதனால கோவிந்தன் பூமியை அடைந்து பூமியை ரட்சிக்கிறான். பூமியில் உள்ளவர்களை அவர் எல்லாருக்கும் கோவிந்தன் பேரு. அதனால ராமனுக்கும் கோவிந்தன் சொல்லலாம். இது முதல்ல ஒரு நிர்வாகம் சொன்னார். அடுத்தபடியா சொன்னார், ஆழ்வார் சொன்னார், ராம விருத்தாந்தம் தான். ஆனா பழியெல்லாம் கண்ணன் தலையில வச்சுட்டார். எது பண்ணாலும் சரி,
2 குழந்தைகள் இருக்கும் ஆத்துல. ஒரு குழந்தை சாதுவா இருக்கும், இன்னொரு குழந்தை துஷ்டத்தனம் பண்ணிட்டே இருக்கும், பரம துஷ்டனா இருக்கும். ஆனா இந்த சாதுவா இருக்கக்கூடிய குழந்தை ஒரு நாள் ஏதாவது ஒரு பண்ணக்கூடாத ஒரு தீவு, ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், எதையாவது போட்டு உடைச்சிருக்கோம். உடைச்சா தாப்பனார் வருவார் அங்க இருந்து வந்து இந்த துஷ்ட பிள்ளைக்கு அது முழுக்க 2 அடி வச்சு நீ தானே உடைச்ச அப்படின்னு இந்த துஷ்ட பிள்ளைக்கு அடிச்சு விடுவார். அந்த நல்ல பிள்ளை இருக்கானே அவன் தான் பண்ணியிருப்பான். இந்த பிள்ளை கதறும், அப்பா அப்பா நான் இல்லை, அவன் பொய் வேற சொல்றியான்னு மறுபடியும் அடி அவனை. இதெல்லாம் உலகத்திலே பார்க்கிறோம். ஆக துஷ்டத்தனம் பண்ணக்கூடிய பேர்ல நல்ல பிள்ளை பண்ணின காரியத்தையும் ஏற்றுவது என்பது உலகத்திலே பார்க்கிறோம். அதே போலத்தான் ராமன் பண்ண துஷ்டத்தனமான காரியத்தை கண்ணன் பேரிலே ஏறிட்டார். இதுக்கு ஒரு அழகான கதை வேற சொன்னார். அவ்விடத்துல நம்பள் போம் பழியெல்லாம் அமணன் தலையோட அப்படின்னு ஒரு சரித்திரம் அந்த காலத்துல பிரசித்தமா இருந்திருக்கு. நம்பிள்ளையனுடைய கோஷ்டிய பிரசித்தம். நம்பிள்ளை கோஷ்டிக்கு அவ்வளவு பெருமை. நம்பிள்ளை இந்த காலக்ஷேபம் சொல்லுவான், ஸ்ரீரங்கத்திலே